நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜூலை 15ஆம் தேதி கூடுகிறது. அன்றைய தினம் முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்கிறார் என்று சட்டமன்ற செயலர் அன்பழகன் அறிவித்துள்ளார். இதுகுறித்து சட்டசபை செயலர் அன்பழகன் கூறுகையில், புதுவையில் கடந்த மார்ச் 18ஆம் தேதியன்று சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் துவங்கி மத்திய திட்டக்குழு கூட்டம் நடக்காததால் 4 மாத செலவினங்களுக்கு சபையில் ஒப்புதல் பெறப்பட்டது. இந்நிலையில் கடந்த 27ஆம் தேதி டெல்லியில் நடந்த திட்டக்குழு கூட்டத்தில் புதுவைக்கு 2000 கோடி திட்ட ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதுவை சட்டமன்ற பட்ஜெட் கூட்டம் வரும் 15ஆம் தேதி பகல் 12:30 மணிக்கு கூடுகிறது. அன்றைய தினம் 2013-14ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட்டை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்கிறார். மேலும் புதுவை அரசு நிதி நெருக்கடியை சந்தித்து வரும் நிலையில் புதிய வரிகள் விதிக்கப்படுமா, வரி சலுகை அளிக்கப்படுமா என்பது 15ஆம் தேதி தெரியவரும் என்றார். தொடர்ந்து சட்டசபை எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பதை அலுவல் ஆய்வுக்குழு முடிவு செய்யும் என்று கூறினார். புதுவை சட்டமன்ற பொன் விழாவை முன்னிட்டு பிரெஞ்சு இந்திய இயக்கம் சார்பில் நடைபெற்ற பேரணியை மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி துவக்கி வைத்தார். புதுவை சட்டமன்றம் அமைத்து 50 ஆண்டுகள் நிறைவு பெறுவதை முன்னிட்டு பொன்விழா கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி பிரெஞ்சு இந்திய விடுதலை கால மக்கள் நல நற்பணி இயக்கம் சார்பில் இயக்கத் தலைவர் சிவராஜ் தலைமையில் பேரணி நடைபெற்றது. வெங்கட சுப்ப ரெட்டியார் சிலையிலிருந்து புறப்பட்ட பேரணியை மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி துவக்கி வைத்தார். முன்னதாக வெங்கட சுப்ப ரெட்டியார் சிலைக்கு மாலை அணிவித்து தேசிய கொடி ஏற்றி வைத்தார். பேரணி தாரை தப்பட்டை, தெருக்கூத்து, கலைஞர்களின் பாரம்பரிய நடனத்துடன் அண்ணா சாலை, நேரு வீதி வழியாக குபேர் சிலையை சென்றடைந்தது. பேரணியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்ராஜ், நீலகங்காதரன், முனைவர் சிவ இளங்கோ மற்றும் தியாகிகள் இயக்கத்தினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் மனநல அறிவியல் கருத்தரங்கினை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் இந்திய மனநல மருத்துவர் சங்கத்தின் வருடாந்திர மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாநாட்டை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் மற்றும் கருத்தரங்க மலரை வெளியிட்டார். மாநாட்டில் மனநலத்திற்கும் உடல் நலத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு என்னும் தலைப்பில் அறிவியல் கருத்தரங்கம் விவாதம் நடத்தப்பட்டது. கருத்தரங்கில் ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் ரவிக்குமார், தலைவர் டாக்டர் அசோக் குமார், சிறப்பு அழைப்பாளர் டாக்டர் பகதூர் முஹைதீன், டாக்டர் தியாகராஜன், உலக மனநோய் மருத்துவ மண்டல தலைவர் டாக்டர் திருநாவுக்கரசு, டாக்டர்கள் அசோகன், ரவி, ராஜ்குமார் ஆகியோரும் மற்றும் மனநல மருத்துவர்களும் உரையாற்றினர். புதுவையில் உள்ள அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் MBBS, பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப படிப்புகளுக்கான கலந்தாய்வு தேதியை சென்டாக் நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதுவை காலாப்பட்டில் உள்ள பொறியியல் கல்லூரியில் இயங்கி வரும் சென்டாக் மூலம் ஆண்டுதோறும் மருத்துவம், பொறியியல் படிப்புகளுக்கான சேர்க்கை நடந்து வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெளியிடப்பட்ட நிலையில் தற்பொழுது கலந்தாய்விற்கான தேதியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி முதல் கட்டமாக மருத்துவ படிப்புகளுக்கு வரும் ஜூலை மாதம் 6ஆம் தேதி கலந்தாய்வு துவங்குகிறது. அன்றைய தினம் காலை 9 மணிக்கு முன்னாள் ராணுவ வீரர்களுக்கும், 10 மணிக்கு சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கான இடஒதுக்கீட்டிற்கும், 12 மணிக்கு உடல் ஊனமுற்றோர்களுக்கான கலந்தாய்வும் நடக்கிறது. பின்னர் பகல் 2 மணிக்கு விளையாட்டு வீரர்கள் பிரிவிற்கான கலந்தாய்வு நடக்கிறது. இதனைத் தொடர்ந்து 8ஆம் தேதி காலை 9 மணி முதல் 4 மணி வரை 200 முதல் 175.55 கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கும், 9ஆம் தேதி 175.3 முதல் 152.33 மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கும், 10ஆம் தேதி 152 முதல் 118.4 கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கும், 11ஆம் தேதி காலை 9 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை 118.3 முதல் 80 மதிப்பெண்கள் வரை பெற்றவர்களுக்கும் கலந்தாய்வு நடைபெறுகிறது. அதுபோன்று பொறியியல் படிப்பு சேருபவர்களுக்கு 12ஆம் தேதி காலை 9 மணிக்கு முன்னாள் ராணுவத்தினர் இடஒதுக்கீடு, 10 மணிக்கு சுதந்திர போராட்ட வீரர்கள் இடஒதுக்கீட்டிற்கும், 12 மணிக்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கும், 2 மணிக்கு விளையாட்டு வீரர்களுக்கும் கலந்தாய்வு நடக்கிறது. அதனைத் தொடர்ந்து 15ஆம் தேதி 199 முதல் 179 வரை கட் ஆஃப் பெற்றவர்களுக்கும், 16ஆம் தேதி 178.67 முதல் 157.3 வரை கட் ஆஃப் வைத்திருப்பவர்களுக்கும், 17ஆம் தேதி 157 முதல் 137 வரை கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கும், 18ஆம் தேதி
136.66 முதல் 113.66 வரை கட் ஆஃப் பெற்றவர்களுக்கும் 19ஆம் தேதி 113.33 முதல் 80 மதிப்பெண்கள் வரை உள்ளவர்களுக்கும் கலந்தாய்வு நடக்கிறது. இதனைத் தொடர்ந்து B.Pharm படிப்பிற்கு கலந்தாய்வு நடக்கிறது என்று சென்டாக் நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதுவை அறிவியல் தொழில்நுட்பம் சார்பில் கதிர்காமம் அரசு பெண்கள் பள்ளியில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மூலிகை கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். புதுவை சுற்றுச்சூழல் கல்விக் கழகம் சார்பில் கதிர்காமம் தில்லையாடி வள்ளியம்மை அரசு உயர்நிலைப் பள்ளியில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மூலிகை கண்காட்சி கல்விக் கழக தலைவர் சிவகணபதி தலைமையில் நடைபெற்றது. துணைத் தலைவர் ராஜரத்தினம் வரவேற்று பேசிய விழாவில் நிறுவனர் ராமநாதன் நோக்க உரையாற்றிட சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்று 200 வகையான மூலிகை மருத்துவ செடிகள், வெளி மாநிலங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட மூலிகை தாவரங்கள், அரிய வகை மூலிகை செடிகள் ஆகியவை வைக்கப்பட்டிருந்த கண்காட்சியை துவக்கி வைத்து சுற்றுச்சூழல் கல்விக் கழக லட்சணை வெளியிட்டு பேசினார். தொடர்ந்து பள்ளி தலைமை ஆசிரியர் வெற்றிவேல் சுற்றுச்சூழல் கல்விக் கழக 2013-2014 ஆண்டு செயல் திட்டத்தை வெளியிட அதனை நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் பூபதி பெற்றுக்கொண்டு பேருரையாற்றினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் செய்திருந்தனர். புதுவையில் தனியாக செல்லும் பெண்களிடம் தொடர் செயின் பறிப்பு குற்றத்தில் ஈடுபட்ட வாலிபர்களை கைது செய்த போலீசார் 14 பவுன் நகைகளை பறிமுதல் செய்துள்ளனர். இதுகுறித்து SP பைரவசாமி கூறுகையில், புதுவை நகர பகுதியில் குறிப்பாக தன்வந்திரி நகர், மேட்டுப்பாளையம், ரெட்டியார்பாளையம், லாசுப்பேட்டை, உருளையன்பேட்டை ஆகிய காவல் நிலையங்களுக்குட்பட்ட பகுதிகளில் தனியாக செல்லும் பெண்களிடம் தொடர் செயின் பறிப்பு குற்றங்கள் நடைபெற்று வந்ததால் SSP உத்தரவுப்படி வட்ட ஆய்வாளர் வீரவல்லவன், தன்வந்திரி நகர் சிறப்பு குற்ற புலனாய்வு பிரிவு வீர பாலகிருஷ்ணன் ஆகியோர் தலைமையில் சிறப்பு வாகன சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அவ்வாறு VVP நகர் வழுதாவூர் சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகப்படும்படி 2 நபர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்தனர். அவர்களை தடுத்து நிறுத்தி விசாரணை செய்த போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்தனர். மேலும் அவர்களிடம் ஒரு செயின் இருந்தது. இதுகுறித்து கேட்டபோது சந்தேகப்படும்படியாக பதில் அளித்தனர். உடனே அவர்களை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தியதில் அவர்கள் கதிர்காமத்தைச் சேர்ந்த குமார், ரமேஷ் என்பதும் தன்வந்திரி நகர் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதியில் 5 இடங்களிலும், மேட்டுப்பாளையம் காவல் நிலைய பகுதியில் 2 குற்றங்களிலும், ரெட்டியார்பாளையம் காவல் நிலைய பகுதியில் 5 இடங்களிலும் திருட்டு குற்றங்களில் ஈடுபட்டது தெரியவந்தது. பின்னர் 4 வழக்குகளில் சுமார் 14 பவுன் நகைகளை பறிமுதல் செய்த போலீசார் மீதமுள்ள நகைகளை கைப்பற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இந்த வழக்கில் சிறப்பாக பணியாற்றிய போலீசாரை பாராட்டியதாக கூறினார். புதுச்சேரி மாநிலத்தில் பல இடத்துல சயின்ஸ் நியாயம் நடந்துக்கிட்டே இருக்கிறது. இது சம்பந்தமாக IGP, DIG, SSP உத்தரவுப்படி நாங்கள் இன்டென்சிவ் நைட் பெட்ரோலிங்கு, டே பெட்ரோலிங்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வாகன செக்கிங்கில் 2 நபர்கள் சந்தேகப்பட்டு பிடித்து விசாரணை செய்யும்போது அவங்களோட பாக்கெட்டில் ஒரு செயின் இருந்தது. அது திருட்டு செயின் என்று சொல்லிட்டு அவங்கள ஒப்புக்கொண்டு நடந்தது. அவங்களோட பேர் ராமகுமார், ஒருத்தர் சரவணமுத்து என்ற ரமேஷ். இவங்க 2 பேர் கோரிமூடு போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் தான் கொடுத்துன்னு இருக்கிறாருங்க. 2 பேர் அவங்க ஒரு புது மோட்டார் சைக்கிள் கையில் வச்சுக்கிறதுனால அதுக்கு பற்றி கேட்கும்போது கூட சரியான பதில் சொல்லாதனால ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டு விசாரணை செய்யும்போது பல இடத்துல பாண்டிச்சேரி மாநிலத்தில் பல இடத்துல ஸ்னைஸ் ஸ்நேச்சிங்கு, தாலி ஸ்நேச்சிங்கும் பண்ணுறதெல்லாம் அவங்க ஒப்புக்கொண்டு வாக்குமூலம் சொன்னார். அது கடந்த வருஷம், இந்த வருஷமும் கூட அது சம்பந்தமாக 2 டீம் ஃபார்ம் பண்ணிட்டு பாலகிருஷ்ணன் இன்ஸ்பெக்டர், 2 வீரவல்லபன் இன்ஸ்பெக்டர் தலைமையில் சம்பந்தப்பட்டவங்க எல்லாரும் கொண்டு வந்து விசாரிச்சு ஒரு 14 சாவரின்னு மொத்தத்தில் 25 கேஸில் சம்பந்தப்பட்டு இருக்கிறாருங்க அவங்கள போன வருஷம், இந்த வருஷம். ஸோ இந்த ரெண்டு நபர்கள் தான் இந்த பாண்டிச்சேரியில் இந்த ஸ்நாச்சிங்கு அதிகமாக செஞ்சதாக இப்போ தெரிகிறது. இப்போ 2 பேரும் நாங்கள் பிடிச்சிருக்கிறதுனால இனிமேல் இந்த கிரைம் நடக்காதான ஒரு நம்பிக்கை கூட எங்களுக்கு இருக்குது. இதுக்கு பப்ளிக் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த கிரைமில் கூட எங்களுக்கு சில பப்ளிக் ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கு. அதனால தான் நாங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் ரெக்கவர் பண்ண முடியுது. எல்லா நபர்களும் பிடிக்க முடிஞ்சுது. 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை தேசிய ஊரக சுகாதாரத்துறை ஊழியர்கள் அரசு பொது மருத்துவமனையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை சுகாதாரத்துறையின் கீழ் இயங்கும் தேசிய ஊரக சுகாதார ஊழியர்கள் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி
அரசு பொது மருத்துவமனை புற நோயாளிகள் பிரிவு எதிரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுகாதார இயக்க ஊழியர் சங்க தலைவர் தெய்வநாத சங்கர நாராயணன் தலைமையில் செயலாளர் பிரகதீஸ்வரன், ஆனந்தராஜன், இளங்கோ ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக சங்க கௌரவ தலைவர் பாலமோகனன் பங்கேற்று கண்டன உரையாற்றிட சுகாதார ஊழியர்கள் திரளாக பங்கேற்று புதுப்பிக்கும் ஒப்பந்த முறையை அகற்றி அனைத்து தேசிய ஊரக சுகாதார இயக்க ஊழியர்களுக்கும் தொடர்ந்து பணி வழங்க வேண்டும், 3 ஆண்டுகள் பணி முடித்த ஊழியர்கள் அனைவருக்கும் சுகாதார துறையிலோ அல்லது மற்ற துறைகளிலோ பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.